ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஆல்ரெடி இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 1 by 1 நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாங் த ஃபாலோயிங் கொஷின்ஸை பார்க்கலாம். அமாங் த ஃபாலோயிங் the species among the following the species having seesaw shape. The species having seesaw shape is சரிங்களா. கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஆப்ஷன் நம்பர் ஏ SF4, ஆப்ஷன் நம்பர் பி XCF4, ஆப்ஷன் நம்பர் சி ClF4 ப்ளஸ், ஆப்ஷன் நம்பர் டியில் ClF4 மைனஸ். சரிங்களா. இப்போ இதில் எதெல்லாம் நமக்கு ஸ்கொயர் பிளேனர், எதெல்லாம் நமக்கு சீசா ஷேப் அப்படிங்கிறத விச் அமங் த ஃபாலோயிங் த ஸ்பீசிஸ் ஹேவிங் சீசா ஷேப். அப்போ இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொன்றா முதல்ல நம்ம சால்வ் பண்ணலாம். கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷினில் ஆப்ஷன் நம்பர் ஏவில் கொடுத்துருக்கக்கூடியது SF4 சல்ஃபர் அப்படிங்கிறது ஆக்சிஜன் ஃபேமிலி, அதனுடைய வேலன்சி 6 ப்ளஸ் ஃப்ளோரினுக்கு வேலன்சி 7, 4 × 7 28. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 34 டிவைடட் பை 8, 4 32, 4 × 8 வந்து 32, ரிமைனிங் வந்து 2 டிவைடட் பை 2 1. ஸோ நமக்கு ஸ்டெரிக் நம்பர் 5. ஸ்டெரிக் நம்பர் 5 பட் சரௌண்டிங் ஆட்டம் 4, பட் 1 லோன் பேர் வந்து ப்ரெசென்ட் இருக்குது. சரிங்களா. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்டெரிக் நம்பர் 5ல் போன கிளாஸில் கூட பார்த்தோம். ஸ்டெரிக் நம்பர் 5ல் ஸ்டெரிக் நம்பர் 5 0 லோன் பேர், 1 லோன் பேர், 2 லோன் பேர், 3 லோன் பேர். ட்ரைகோனல் பைபிரமிடல் சீசா ஷேப், 1 லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருந்தால், 2 லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் இட் இஸ் கால்டு த டி ஷேப், 3 லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் இட் இஸ் கால்டு த லீனியர். இது அக்கார்டிங் டு த VSEPR தியரி பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டெரிக் நம்பர் 5 ஓகே. சரௌண்டிங் ஆட்டம் வந்து 4, 5 - 4 1, ஸோ 1 லோன் பேர். ஸோ SF4 உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சீசா ஷேப். இந்த SF4ல் சல்ஃபர் அதனுடைய ஷேப். சரிங்களா. எத்தனை லோன் பேர்? 1 லோன் பேர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இதில் இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃப்ளோரின் 1 லோன் பேர் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய இது மட்டும் லோன் பேர், ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 ஃப்ளோரின் SF4. இந்த ஷேப்புக்கு பேர் தான் சீசா ஷேப். நீங்கள் இதில் லேபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ஓல்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிடை வந்து யூஸ் பண்ணுற ஆசிடை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு க்ளோஸ் நட வச்சுருப்பாங்க, ஒரு மூடி மாதிரி. அதுதான் வந்து அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், சீசா ஷேப். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏவில் இருக்கக்கூடியது சீசா ஷேப். அடுத்த ஆப்ஷன் நம்பர் பியில் வந்து பார்த்திங்கன்னா XCF4. இந்த XCF4ல் ஜெனான் வேலன்சி 8, இங்கே 4 × 7 28. ஸோ ஓவராலாக கிடைக்கக்கூடியது 36 டிவைடட் பை 8, 4 32, 4 × 8 வந்து 32, ரிமைனிங் வந்து 4. ஸோ ஓவராலாக கேன்சல் அவுட் பண்ணும்போது நமக்கு 6. கோஆர்டினேஷன் நம்பர் ஸ்டெரிக் நம்பர் 6 பட் சரௌண்டிங் ஆட்டம் 4. இதனுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்டாஹெட்ரல் கோஆர்டினேஷன், அதாவது ஸ்டெரிக் நம்பர் 6 இருந்தால் ஆக்டாஹெட்ரல், 1 லோன் பேர் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தால் ஸ்டெரிக் நம்பர் 6ல் 0 1 2 ஆக்டாஹெட்ரல். சரிங்களா. இது ஸ்கொயர் பிரமிடல், இங்கே ஸ்கொயர் பிளேனார். 2 லோன் பேர் வந்து ஸ்கொயர் பிளேனார், இது ஆல்ரெடி தெரியும். ஸோ 2 லோன் பேர் வந்து 6 - 4 2, ஸோ 2 லோன் பேர் இட் இஸ் கால்ட் த ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஸோ XCF4 பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் பிளேனார். F4 எத்தனை லோன் பேர்? 2 லோன் பேர். இதனுடைய ஜாமெட்ரி வந்து ஆக்டாஹெட்ரல், இதனுடைய ஷேப் வந்து ஸ்கொயர் பிளேனர். இந்த ஸ்கொயர் பிளேனரில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சீசா ஷேப் தான் கேட்டிருக்காங்க. பட் பி வந்து இட் இஸ் நாட் ஏ, இது வந்து ஸ்கொயர் பிளேனர் ஷேப், ஸ்கொயர் பிளேனர் நாட் ஏ சீசா. ஆப்ஷன் நம்பர் 3ல் கொடுத்துருக்கக்கூடியது ClF4 ப்ளஸ். ClF4ல் குளோரின் அட்டாமிக் நம்பர் 7, 4 × 7 28, ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் -1. ஸோ 27, இங்கே 34 டிவைடட் பை 8. ஸோ 4 + 2/2 நமக்கு ஓவராலாக கிடைக்கக்கூடியது 5. ஸ்டெரிக் நம்பர் 5
இங்கே சரௌண்டிங் அட்டம் 4. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸ்டெடிக் நம்பர் 5 சரௌண்டிங் அட்டம் 4. ஸோ இதனுடைய ஷேப் என்னது சீசா ஷேப். குளோரின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரின் இங்கே 4 ஃப்ளோரின், இங்கே ஒரு லோன் பேர், அதனுடைய சார்ட் வந்து ப்ளஸ். சரிங்களா? ஸோ இங்கே இதில் இதனுடைய ஷேப் வந்து என்ன ஷேப் சீசா ஷேப். ஸோ ஆப்ஷன் பி சி அண்டு கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் டியில் கொடுத்துருக்கூடியது ClF4 மைனஸ். இந்த அதே சேம் தான், அதனுடைய வேலன்சி 7, 28 + 1 29, 36 divided by 8, 36 divided by 8 ஓவராலாக கிடைக்கக்கூடிய ஸ்டெரிக் நம்பர் 6. சரௌண்டிங் அட்டம் 4, 6 minus 4 2. ஸோ 2 லோன் பேர், இட் இஸ் கால்ட் த ஸ்கொயர் பிளேனர். ஸோ ClF இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது Cl 1 2 3 4, அதனுடைய 2 லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர். It is called the square planar structure. It is not a seesaw. So ஆப்ஷனில் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அண்டு ஆப்ஷன் டி. ஏ வந்து சீசா, ஏ வந்து சீசா ஷேப், பி வந்து ஸ்கொயர் பிளேனார், பி வந்து ஸ்கொயர் பிளேனார், தேர்டு வந்து சீசா, தேர்டு வந்து சீசா, ஃபோர்த்தும் ஸ்கொயர் பிளேனார். நம்ம கரெக்டான ஆன்சர் ஏ அண்டு சி. ஆன்சர் நமக்கு ஏ அண்டு சி, இது நமக்கான கரெக்டான ஆன்சர். இதே கொஷினில் இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2017 ஐஐடி ஜாமில் கேட்ட கொஷின். இதில் ஐஐடி ஜாமில் 2017 கேட்ட கொஷின். இதே கொஷினை வந்து நமக்கு ஸ்கொயர் பிளேனார்னு கேட்டாங்கன்னா, சரிங்களா, ஸ்கொயர் பிளேனார்னு கேட்டாங்கன்னா நமக்கு பி அண்டு டி, பி அண்டு டி. சரிங்களா? ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா சீசா ஷேப் கேட்டிருக்காங்க. சீசா ஷேப்பில் ஆன்சர் ஏ அண்டு ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் ஏ அண்டு சி. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 பி அண்டு டி வந்து ஸ்கொயர் பிளேனார், ரிமைனிங் இருக்கக்கூடிய 2ம் சீசா ஷேப். ஸோ இந்த மாதிரி இந்த VSCPR தியரி பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு ஐஐடி ஜாமில் நீட் மாதிரி இருக்கக்கூடிய கொஷின், அதே மாதிரி நமக்கு ஜேஇ மாதிரி இருக்கக்கூடிய கொஷின், சிஎஸ்ஆர் மாதிரி இருக்கக்கூடிய கொஷின், பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, யூஜிடிஆர்பி, இந்த மாதிரியான கொஷின்ஸில் நமக்கு இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியாவும் வரும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் லோன் பேர் கேட்கலாம், அதனுடைய ஷேப் கேட்கலாம், அதனுடைய ஜாமெட்ரி கேட்கலாம், அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கேட்கலாம், டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியாக பேராவான்னு கேட்கலாம். அப்போ பேர், எந்த பேர் வந்து டயாமேக்னெட்டிக், எந்த பேர் வந்து பேராமேக்னெட்டிக், அதே மாதிரி எது வந்து ரெண்டு கொடுத்துருக்கூடிய பேர் வந்து எது ஸ்கொயர் பிளேனார், எது ஆக்டாஹெட்ரல், எது டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல், இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து VSCPR தியரி பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸை வந்து என்ன பண்ணலாம், நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஈஸியாக என்ன பண்ண முடியும், இந்த கொஷினுக்கான ஆன்சரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.